ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வரும் பொழுதே எந்த ஒரு ஸ்டாண்டில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை முழுக்க எதிர்த்துட்டு வராரு. ஸோ இதன் மூலயமா அவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டது. அது கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சிறுபான்மையினருக்கு இவரு ரொம்பவே ஆதரவா இருக்கிறாருப்பா, இந்துத்துவத்தை எதிர்க்கிறாரு, பாசிசத்தை எதிர்க்கிறாரு, சனாதனத்தை எதிர்க்கிறாரு இப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் உள்ள வந்தார். ஆனா காலப்போக்கில் இதே நிலைப்பாடுல விஜய் இருந்தாரா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. கிறிஸ்துமஸுக்கு விழா எடுக்கிறாரு, ரம்ஜானுக்கு விழா எடுக்கிறாரு, ஏன் இந்துக்களுக்கு விழா எடுக்கல? இவ்வளவு ஏன் திருப்பரங்குன்ற விவகாரத்துல கூட இந்துக்களுக்கு எதிராகவோ இல்ல ஆதரவாவோ ஒரு குரல் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. சோ இதனால இரட்டை நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு. ஒண்ணு, நீ ஆதரவா இருக்கிறேன்னா ஆதரவா சொல்லு, எதிரா இருக்கிறேன்னா எதிரா கருத்து சொல்லு. எதுவுமே சொல்லாம நான் நடுநிலை நிற்கிறேன்னா விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்தது. காலப்போக்கில் இது எப்படியா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அவர் ரகசியமா ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் பாஜக அதிகப்படியா விஜய் அவர்களை உள்ள கொண்டு வந்தது பார்த்ததுக்கு சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி போகல. ஏன் இன்னும் சொல்ல போனா பிரச்சாரங்கள்லயோ இவர் மக்கள் சந்திக்கிற கூட்டங்கள்லயோ விஜய் அவர்கள் எந்தெந்த மேடைகளை தோன்றாரோ பாஜகவை குறித்து ஒரு விமர்சனம் கூட இவர் முன்வைக்கல. ஏன் பாஜகன்ற பேரு கூட இவர் வாயிலிருந்து வரல அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. சோ இதன் மூலமா ரகசியமா கூட்டு வைக்கிறாரா விஜய் அப்படின்னு பேசப்பட்டது. இதை எதோட கனெக்டிவிட்டி வச்சு பாக்குறாங்க? ஏன் விஜய் ரகசியமா கூட்டணி வைக்கிறாரு, ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் முடிந்த பிறகு இங்க தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள ஜாயின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசப்படுறாங்க. பாஜகவின் ஆதரவாளரும் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய அமைச்சரான ராம்தாஸ் அத்வாலே என்ன பண்றாரு, இதை போட்டு உடைக்கிறாரு. சோ பாஜக இருக்கிற பல தலைவர்களும் இதை உறுதிப்படுத்த சொல்றாங்க. பியூஷ் கோயலா இருக்கட்டும், பாஜக தேசிய தலைவர் எல்லாருமே என்ன பண்றாங்க, இதை உறுதிப்படுத்துற விதமா இருக்காங்க. சோ இதனால பாஜகவுக்கு தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் முழு ஆதரவை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆனது. ஸோ இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆன உடனே பலர் கருத்துக்களை முன்வைத்தாங்க. அமீர் முன்வைத்தாரு, பல இஸ்லாமிய அமைப்புகள்லாம் முன்வைச்சது. ஏன் விஜய் தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகளை தவறான ஒரு விஷயத்திலே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன பிறகு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை நான் தவறா காட்ட மாட்டேன், அப்படிப்பட்ட படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட ஒரு குரல் கொடுத்தாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை கடைபிடித்தாரா விஜய் அப்படின்னா இல்லவே இல்லை. தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல முஸ்லிம்களை ரொம்ப தவறான ஒரு சித்தரிக்கிற விதத்துல என்ன பண்ணாரு காமிச்ச. ஒரு தீவிரவாதினால அது முஸ்லீம் தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பலரும் என்ன பண்ணாங்க, குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. இதுல சில காட்சிகள் பேஸ்ல என்ன பண்றாங்கன்னா பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் எதிரியா மாத்துறாங்க. இங்க நாங்க சகோதரத்துவமா ஒரே இதுல என்ன பண்றோம் இருக்கிறோம், இங்க எங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குற அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்த முஸ்லிம் மக்கள் கழகம் இப்போ என்ன பண்ணது, வெளியேறி இருக்கு. விஜய்க்கு ஆதரவு தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒத்தையில தாங்க இருந்தாரு தேர்தல் டைம்ல. ஆனா அவருக்கு ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஆதரவு தெரிவிச்சு. இதுல விஜய் அவர்கள் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆப்டர் எலெக்ஷன் பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் கட்சி என்ன பண்ணுச்சு, ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு போயிருச்சு. இப்ப அடுத்தபடியா இன்னொரு முஸ்லீம் கட்சியும் என்ன பண்ணிருக்கு, அந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கு. விஜயை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்லை. தொடர்ந்து அவருடைய படங்கள்ல இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கிற மாதிரி காட்சிகள் வருது. இந்த படத்துல கூட, ஜனநாயகன் படத்துல கூட இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு எதிரும் புதிரமா என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. எங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்றதுக்கு இது பண்றாங்க. இது இதோட நிக்காது. ஒருவேளை இங்க பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா, விஜயுடைய தயவுனால பாஜக ஆட்சி அமைஞ்சதுன்னா ஹிப்ஜாப் தடை வருவாங்க, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராங்க, இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு இருக்கு, அதை ரத்து பண்ணுவாங்க. இப்படியான சட்டங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதனால முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜைனுதீன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள், அதாவது நம்முடைய கட்சியை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே விஜய்க்கு ஆதரவு தர வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், நான் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு கொஞ்ச நஞ்ச இருந்த இஸ்லாமிய அமைப்புகளும் அவரை என்ன பண்றாங்க, கைவிட்டுட்டாங்க.
இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ ஆதரவா இல்ல அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்ல தெளிவா தெரியுது. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு மாயத்தை, ஒரு ஏமாத்துற விஷயத்த என்ன பண்றாரு, கையாளுறாரு. நான் பாஜகவுக்கு விரோதி, பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பாஜக தலைவர்கள் இங்க என்ன பண்றாங்க, வெளிப்படுத்திட்டு வராங்க. சோ இவருடைய வெட்ட வெளிச்சமான ஒரு நாடகம் இருக்குல்ல, அது எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நடிக்க முடியாது பாசே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜயுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. இருந்த கொஞ்ச நஞ்ச இஸ்லாமிய அமைப்புகளும் என்ன பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருந்தவங்க வெளியே வந்துட்டாங்க. விஜய்க்கு இப்போ இஸ்லாமியருக்கு மத்தியில ஆதரவு இல்லை. ஏன்னா இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, யாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு அந்த முஸ்லிம் மக்கள் கழகம் என்ன பண்ணுச்சு, சொல்லிருச்சு. ஏன்னா விஜய்னால பிற்காலத்துல பெரும் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வரும். ஏன்னா பாஜக இங்க ஆட்சி அமைஞ்சிட்டாங்கன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவாங்க, இப்ஜாப் தடை கொண்டு வந்துருவாங்க, 3% இடஒதுக்கீடை ரத்து செஞ்சிருவாங்க. இப்படியான சட்டங்கள் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயும் இதற்கு துணை போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அந்த இஸ்லாமிய அமைப்பு என்ன பண்ணுது, விஜய்க்கு கொடுத்த ஆதரவு என்ன பண்ணுது, வாபஸ் வாங்குது. ஸோ எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் பாஜக கொள்கை எதிரி மேம்போக்கா தான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டி அடிப்படை விஷயத்துல பாஜகவை ஒரு விஷயத்துல எதிர்த்தாரா, போல்டா எதிர்த்தாரா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கெட்ட திட்டங்களை கொண்டு வராங்க, அந்த திட்டங்களை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தாரா? வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை, தொடர்ந்து பாஜக வஞ்சிக்குது. எதனா குரல் கொடுத்தாரா? இல்லவே இல்லை. அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாருங்க. இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். அதை அசால்ட்டா உடைச்சிட்டு போயிட்டாருன்னா இவருடைய மனப்போக்கு எப்படி போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க ஒரு விஷயத்த ரொம்பவே சீரியஸா எடுக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல். ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்னா, டெல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, டெல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளுன்னு நினைக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் சொன்னாரே கண்டி, மற்றபடி வேற எந்த விஷயத்துல சொல்ல. இதை ஈஸியா என்ன பண்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் நினைச்சிட்டாரு சிஎம், இது சட்டமன்ற தேர்தல் பயமா என்ன பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஈஸியா உடைச்சிட்டு போறாரு. இது விஜய்க்கு தான் புரிதல் இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ விஜய் பாஜகவின் கைக்கூலிப்பா, விஜய் பி டீம்பா அப்படின்னு உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த பேச்சுகள் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சுதான் இஸ்லாமிய அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பண்றாங்க. ஒட்டு மொத்தத்துல சில கிறிஸ்துவ அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிறாங்க. ஆரம்பத்துல கொடுத்தாங்க தான், இவர் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இவர் ஆதரவா இருப்பாருன்னு. ஆனா விஜயனுடைய போக்கு நாளை பின்ன சரியில்லை. இவருடைய ட்ராக் மாறுது, சனாதனத்துக்கு ஆதரவாகவும் பாசிசத்துக்கு ஆதரவாகவும் இவருடைய ட்ராக் மாறுறதுனால இந்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இருந்த கொஞ்ச நஞ்ச இஸ்லாமிய அமைப்புகளும் விஜயை கைவிட்டு அவர் ரொம்ப தனித்து நிற்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா விஜயனுடைய ஆக்டிவிட்டியை குரல் கொடுத்திருக்கலாம், பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்துறா, இவ்வளவு ஏங்க இவருக்கு வாய்ப்பு நிறைய வந்ததுங்க. இந்த வாய்ப்பெல்லாம் விஜய் யூஸ் பண்ணிக்கினாரா அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கினாரு. நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில போயிட்டு பாஜக இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குரல் கொடுத்திருந்தா விஜய் நம்பி எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, தயாரா இருந்திருப்பாங்க. இப்ப விஜய் நம்புறதுக்கு யாருமே தயாராகவே இல்லை. அதுதான் இப்போ ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. முஸ்லிம் மக்கள் கழகம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் இஸ்லாமியர் சிறுபான்மையினர் வாக்கு விஜய்க்கு வரப்போகுதா? ஏன்னா அந்த வாக்கு வச்சுதான் இவர் என்ன பண்ணாங்க, பிரிக்கிறதுக்கு தான் பாஜகவின் பேச்சை கேட்டு விஜய் வந்தாரு அப்படின்னு பொதுவெளியில பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாக்குகள் அறுவடை செய்வாரா மாட்டாரா? இதை பத்தியோட கருத்தை நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.